தாராபுரம் அருகே கொளுத்துப்பாளையம் சிப்காட் திட்டத்தை எதிர்த்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டனம் ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் கொளுத்துப்பாளையத்தில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்கும் திட்டத்திற்கு எதிராக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. நூற்பாலைக்கு எதிர்ப்புறம் உள்ள சிவகுமார் தோட்டத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் முருகசாமி தலைமையில் ஊர் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தனர். கூட்டத்தில் 58 ஏக்கர் நிலத்தில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதால் நில உரிமை மாற்றத்தால் சுற்றுச்சூழலுக்கு, நீர் வளங்களுக்கு, நிலத்தடி நீருக்கு, விவசாயத்திற்கும் பேரவத்து ஏற்படும் என கூறப்படுகிறது. அமராவதி, நலத்தங்கால் ஓடை, உடையார்குளம் உள்ளிட்ட நீர்வளங்கள் சாயக்கழிவு மற்றும் ரசாயன கழிவுகளால் மாசுபடும் அபாயம் இருப்பதாகவும் இது புற்றுநோய் உள்ளிட்ட உயிர் அச்சுறுத்தல்களுக்கு வழிவகுக்கும் எனவும் விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். மேலும் இந்த பகுதியில் இயங்கி வரும் 30க்கும் மேற்பட்ட விதை நெல் உற்பத்தி நிலையங்களின் உற்பத்தி தரம் பாதிக்கப்படும் என்றும், காற்று மாசுபாடு காரணமாக குடிநீர் மாசடையும் என்றும் கூறினார். இதனைத் தொடர்ந்து கொளுத்துப்பாளையம் சிப்காட் திட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், நில உரிமை மாற்ற உத்தரவும் ரத்து செய்யப்பட வேண்டும் என ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டத்தில் கள்ளிமந்தயம் சிப்காட் திட்டம் ரத்து செய்யப்பட்டது போல் இத்திட்டமும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியரால் ரத்து செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். பேட்டி வழக்கறிஞர் திரு ஈசன் முருகசாமி, தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிறுவனர் தலைவர். பேட்டி வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி, தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டத்திற்குட்பட்ட கொளத்துப்பாளையத்துல தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை சார்பு கூட்டுறவு சங்கத்துக்கு சொந்தமான நூற்பாலை பல ஆண்டுகளாக இயங்காமல் இருந்து வருகிறது. அந்த நூற்பாலை இயங்கிய போகுது இந்த பகுதியிலே நல்ல பொருளாதார வளமும் தொழில்களும் மிகச் சிறப்பாக இருந்தது. அப்ப அந்த தற்போது அந்த கூட்டுறவுத்துறையினுடைய சீரழிவால் அந்த இடம் முழுக்க முழுக்க பயன்பாடு கிடக்கிறது. அதை ஆக்கப்பூர்வமான திட்டங்களை அங்கு கொண்டு வர வேண்டுமென கொளத்துப்பாளையம் பேரூராட்சியை சேர்ந்த அனைத்து கட்சிகளும் அமைப்புகளும் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கும் போது, ஏற்கனவே திண்டுக்கல் மாவட்டம் கள்ளிமந்தயத்தில் விவசாய பகுதியில் சிப்காட் வேண்டாம் என எதிர்த்து போராடி அரசை திரும்ப பெற்றிருக்கும் போது, அன்னூர் பகுதியில இதே போன்ற சிப்காட் திட்டத்தை கொண்டு வந்த போது பொதுமக்களும் விவசாயிகளும் இணைந்து போராடி அந்த திட்டத்தை மீண்டும் தமிழக அரசை நாங்கள் செயல்படுத்த மாட்டோம் என அரசாணை பிறப்பித்திருக்கிற சூழ்நிலையில தமிழ்நாடு அரசுடைய சிப்காட் நிறுவனம் இந்த இடத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம், தமிழ்நாடு அரசு எங்களுக்கு ஒப்படைப்பு செய்திருக்கிறது என்ற அறிவிப்பு பலகையை வைத்தது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது முழுக்க முழுக்க விவசாய பகுதி, சிறு குறு தொழில்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதி, விதை பண்ணைகள் நிறைய இருக்கக்கூடிய பகுதி. அப்ப வேளாண்மை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியில கொண்டு வந்து ஒரு சிப்காட் நிறுவனத்தை நீங்க அமைக்கிறீங்கன்னா அவங்க யாருக்கு வேணாலும் கொடுப்பாங்க. காற்று மாசு ஏற்படுத்தக்கூடிய, நீர் மாசு ஏற்படுத்தக்கூடிய, மண் மாசு ஏற்படுத்தக்கூடிய எல்லா தொழிற்சாலைகளுக்கும் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த அறிக்கையில கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான தொழிற்சாலைகள் தான் வரும், இந்த வகைப்பாடுலேயே தொழிற்சாலை வரும், எந்த ஒரு அறிவிப்புமே இல்லை. அப்ப மக்கள் கேட்காத, மக்கள் விரும்பாத, மக்கள் கடுமையாக எதிர்க்கக்கூடிய, அண்டை மாவட்டங்களில் மக்கள் போராடி நிறுத்தி இருக்கக்கூடிய இந்த சிப்காட் திட்டத்தை இங்கு கொண்டு வருவதை இங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் கடுமையாக எதிர்க்கிறோம், கண்டனத்தை பதிவு செய்கிறோம். உடனடியாக அந்த நில பரிமாற்ற அரசாணையை தமிழ்நாடு அரசு ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய ஒட்டுமொத்த கோரிக்கை. அரசியல் கடந்து, ஜாதி மதம் கடந்து கோரிக்கைக்காக அனைத்து அமைப்புகளும், விவசாயிகளும், பொதுமக்களும், அனைத்து சமுதாய மக்களும் இன்று நாங்கள் ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த திட்டத்தால் எவ்வித பாதிப்பும் வராது என்று பெருமதிப்புக்குரிய அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நாங்கள் சிப்காட்டை வேண்டாங்கிறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் 42,000 ஏக்கர் நிலங்களை சிப்காட் நிறுவனம் இதுவரை கையகப்படுத்தி இருக்கிறது. 18,000 நிலங்களை தான் இதுவரைக்கும் அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. 20,000 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்கள் இன்னும் பயன்படுத்தாமல் இருக்கும் போது அங்க கொண்டு போய் இந்த தொழிற்சாலை அமைங்கன்னு சொன்னா, புதுசா இருக்கக்கூடிய இடத்துல தொழிற்சாலை அமைச்சாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அமராவதி ஆற்று பாசனம் முழுமையாக அழிந்துவிடும். கரூர் வரைக்கும் எந்த விவசாயம் பண்ண முடியாது. நொய்யலாற்றை போல அமராவதி ஆறு மாற்றப்பட்டு விடும். திருப்பூர் மக்களை போல பல்வேறு நோய்களுக்கு
புற்றுநோயோட தலைநகரமாக மாறி இருக்கக்கூடிய ஈரோட்டை போல இந்த பகுதி மாற்றப்பட்டுவிடும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது, எவ்வித சந்தேகம் இல்லை. இந்த மக்களை நோயாளிகளாக்குவதற்காக இந்த திட்டத்தை இங்க கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் உடனடியாக இதில் தலையிட்டு இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டுமாய் இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து கேட்டுக்கொள்கிறோம். சிப்காட் வந்தா வட இந்திய தொழிலாளர்கள் 10,000 பேருக்கு வேலை கிடைக்கும். ஏற்கனவே இருக்கிற சிப்காட்ல உள்ளூர் தொழிலாளிகளை யாருமே வேலைக்கு வச்சுக்கிறதே கிடையாது. ரெண்டாவது அவங்க கொண்டு வரது எல்லாமே பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இயந்திரமயமாக்கல். அங்க இயந்திரங்கள் தான் பணி செய்யும் மொழியா இவங்கெல்லாம் பணி செய்ய முடியாது. இங்க இருக்கிற 50,000 ஏக்கர்ல 10,000 வெறும் 50 ஏக்கர்ல 10,000 பேருக்கு எப்படி வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும்? வெறும் 100 பேருக்கு கூட வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாது. அந்த 100 பேரும் வட இந்தியாவில் இருக்கிற வடமாநில தொழிலாளர்களா இருப்பாங்க. அப்ப வடமாநில தொழிலாளர்கள், வெளிநாட்டு முதலாளி பாதிக்கப்படுறது மட்டும் நாங்களா? அந்த பதில் என்பது மாவட்ட அமைச்சர் தெரிவித்திருப்பது சரியானதல்ல.